எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என் பெரும திருவடியே எண்ணி நல்ல கண்ணிலே மற்றோர்களை கண்ணில்லேன் கடலடி கை தொழுது காணி நல்லால் உன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தாம் தக தகிட்டங்கிற நடை ரொம்ப அழகா இருக்கும். பஞ்சாட்சரம் சொல்லி முக்தி அடைகிற மாதிரி 5 உடைய நடையில முடிச்சோம். முக்தி வந்து பஞ்சாட்சரம் 5 எழுத்து. அப்ப தக்க தகிட்ட அப்ப 5 எழுத்து. தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தாம் அப்படி இந்த பாட்டை நம்ம தேஷ்ல இதை பாடிடலாம். இதுல ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நேரம் இல்லை நமக்கு. அருமையா இதுல வந்து சொல்றாரு இருவரையும் மூவரையும் அப்படின்னு சொல்றது நம்முடைய பஞ்ச புலன்கள் 2 3 எவ்வளவு 5. அதை வந்து என்ன பண்றாரு நமக்கு ஏவி நம்முடைய வினையெல்லாம் கழுத்து அதுல இருந்து நம்மை அறவறுத்தாய் அதுல இருந்து என்ன பண்ண மாற்றி என்னை கொண்டு வந்திருக்கிறார். இனிமேல் உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு எதையும் நினைக்க மாட்டேன். ஒருவரையும் அல்லாது உணராது உள்ளம் என்னுடைய உள்ளம் இனி உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க. முதல் பாட்டுல சொன்ன கருத்தை கடைசி வரையும் மாறாம சொல்ற நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்த முதல் பாட்டு. கடைசி பாட்டுல என்ன சொன்னாரு ஒருவரையும் அல்லாது உன்னை தவிர இன்னொருத்தனை என் உள்ளம் நினைச்சு கூட பார்க்காது. அந்த கருத்தை பாருங்க அந்த கடைசி பாட்டு அது வரையும் அவர் ஒரே மாதிரி இருந்திருக்காரு. அந்த நேரத்துலதான் சுவாமி வந்து பவளத்தையும் ரத்தினத்தையும் முத்தையும் மண்ணோடு மண்ணா உழவார செய்யற இடத்துல கடை எல்லாத்தையும் தூக்கி குளத்துல எரிஞ்சிட்டு உழவார பணியை செய்தார். ஏன்னா நடந்து போறவனுக்கு வைரக்குள்ளு குத்தினாலும் வலிக்கும், செங்கல் குத்தினாலும் வலிக்கும், கருங்கல் குத்தினாலும் வலிக்கும். எனக்கு தேவை நடந்து போறதுக்கு பாதை. அது வைரக்கல்லா இருந்தானே செங்கல்லா இருந்தானே கருங்கல்லா இருந்தானே தூக்கி போட்டு எல்லாம் தூக்கி போட்டேன். அது மாதிரி ரொம்ப துளத்தம இந்த இதெல்லாம் இருக்குல்ல பாடத்துல இருந்து எல்லாம் டான்ஸ் ஆடுது. நல்லா இருக்கீங்களாம்மா போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு. ஏன் அந்த வயோதிகத்துல வருது பார்த்தீங்களா? அந்த வயோதிகத்துல வந்து இரட்டை மனம் வருமா. நீ பார்த்தீங்கன்னா பேர குழந்தை வந்து நூறு சாப்பிட்டு இருக்கும். தாத்தாவால் சாப்பிட முடியாது, பல்லு போயிருக்கும். மருமகிட்ட சொல்லி நுணுக்கி கொண்டு வான்னு சொல்லியிருக்காரு. ஏன் விட்டு தொலைக்க மாட்டேங்கிறாரு? அதை விட்டு தொலைக்கலாம்ல. இந்த முறுக்கு சாப்பிட்டா தான் வாழ முடியுமா? உனக்கு என்ன புட்டு போட்டால் சரிக்குதோ அதை சாப்பிட்டு போக முடியாது. அது சாப்பிட்றத பார்த்துட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 சேர்ந்து சினிமாவுக்கு போவோம். நானும் ஒரு கூட நிற்குமா? கோவிலுக்கு போறேன்னு கூட வந்தா கூட பரவாயில்ல. அதுவே வேண்டாம், உன்னுடைய செட்டு இருக்கும் இல்லையா அதை கூட்டிட்டு நீங்க கோவில் போகலாம். அதுங்க கிளம்பும்போது நானும் வருவேன். என்னை பத்தியா பாவம் வந்து என்னை கட்டி விட்டேன். இப்படி ஏன் அந்த ஒரு பெருந்தன்மை வரதில்லை? அதுதான் இங்க சொல்றாரு. அது இருக்கிற வரைக்கும் முக்தி கிடைக்காது. பெருச்சாலியா தான் போகும். மனித பிறகு சத்தியமே கிடையாது. நீங்க இப்படி யார் யார் வீட்டுல இருக்கிறீங்களோ இன்னில இருந்து மாறிடுங்க. எனக்கு வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கு. ஆனா இன்னில இருந்து வீட்டுல இருக்கிறவங்க அவங்க அவங்க அவங்களா இருக்கட்டும், நாம நாமளா இருக்கட்டும். ஏன் இதில் நீ தலையிடாத. நான் இந்த கோவில் பண்ணா போறேன், நீ சினிமாவுக்கு போ, கோவிலுக்கு போ, மாலுக்கு போ, பார்த்து கவனமா இருந்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றது ஒரு லெவலோட நிறுத்திக்கணும். நான் கூடவே வந்து பின்னாடியே வந்து உட்காந்துக்குவேன், பின்னாடியே வந்து பார்த்துக்குவேன். நீ பாப்கார்ன் சாப்பிட்டா எனக்கு பாப்கார்ன், நீ ஜிகர்தண்டை சாப்பிட்டா நானும் ஜிகர்தண்டை சாப்பிட்டு 3 நாள் ஏன்னு கிடக்கும். ஜிகர்தண்டை சாப்பிட்டுட்டு திருப்தி ஏறி கிடக்கும். ஏன் உனக்கு ஏன் ஆசை செரிக்குமா உனக்கு? புரியுதா? சளி ஏறி போய் பிரச்சனை ஆயிடுது. அப்ப இந்த மாதிரிலாம் நிறைய பேரை நான் பார்க்குறேன். பார்க்கும்போது நமக்கு வந்து இதை நான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இயல்பாகவே நம்முடைய இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னன்னா நல்லா இருந்தா பிடிக்காது. 4 பேர் நல்லா இருந்தா ஏன்னா அதனாலதான் நம்ம மனுஷனா இருக்கிறோம். நம்ம ஏன் மனுஷனா இருக்கிறோம் அப்படின்னா 4 பேர் நல்லா இருக்கிறத பார்த்து. ஏன்னா விளையாட்டு சொல்லலைங்க, நான் சொல்றது சைக்காலஜி. நான் சொல்றது விளையாட்டுக்கு இல்லை, சைக்காலஜி. கல்யாண செய்தி பாருங்க, பத்திரிக்கை வச்சா கூட மறந்துட்டேன்னு சாவு செய்தி வேகமா பரவும். பத்திரிக்கை வச்சா கூட நம்மள. அப்ப கெட்டது வேகமா பரவும், நல்லது மெதுவா தான் போகும். நல்லது நிரந்தரமா இருக்கும், கெட்டது தற்காலிகமா இருக்கும். ஆனா இந்த உலகத்துல நாம பார்க்கிற பொருள்கள்ல நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்முடைய இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி மேல. நீங்க ஒன்றும் பாருங்களேன், சீரியல்ல பாருங்க, வில்லனே கிடையாது, வில்லியே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, சீரியலே கிடையாது.
உண்டா? ஏதாவது சீரியல் ஓடுமா? கிடையாது. ஏன்? அந்த நெகட்டிவ் கொண்டு வந்து வச்சா தான் சினிமாவோ சீரியலோ நாடகமோ நம்மளால பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்மளால கொடுமைப்படுத்த முடியலன்னு ஏக்கத்தில் தவிக்கிற உள்ளங்களுக்கு அது ஒரு வடிகாலா இருக்கும். அப்புறம் எப்படி நம்ம பார்க்க முடியும்? சிரிக்கிறீங்க, நான் உங்களை குறை சொல்ல நினைக்கிறேன். சீரியல் உட்காந்து பார்க்க முடியாது, என்னால பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியல? அது அவ்வளவு கொடூரத்தை என்னால ரசிக்க முடியல, பார்க்க முடியல. அந்த கொடூரத்தை உள்ளத்துல ஆழ் மனசுல ரசிக்கிற ஆன்மாவால தான் சீரியலை பார்க்க முடியும். இது உங்களை அறியாம நீங்க செய்றீங்க. உங்க மனசுல அந்த கொடூரம் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நிறைஞ்சிருக்குது, மறந்துடக்கூடாது. அதை நம்ம திருமுறை, இந்த மாதிரி சித்தாந்தம், இந்த மாதிரி உழவாரப்பணி, இந்த மாதிரி ஆன்மீக இது நாட்டம் அடியார்களோடு, ஏன் மாணிக்க வாசகர் அடியார் நடுவில் கொண்டு போய் நிறுத்துன்னு சொல்றாரு. அவருக்கே இந்த உலகியல் வந்து பிரச்சனையா இருக்கு. உலகியல் நான் கரைஞ்சி விடுவனோ மாறிடுவனோ அப்படின்னு அவரே பயப்படுறாரு. கொண்டு அடியார் நடுவில் நிறுத்து, அடியார் நடுவில் நிறுத்துன்றாரு. ஏன்? சார்ந்ததன் வண்ணம், ஆன்மா சார்ந்ததன் வண்ணம். நீங்க ஒரு சீரியலை சார்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு சார்பான ஒரு விஷயம் உங்களுடைய ஆழ் மனசுல இருக்கு, அதை குடிக்குது, ரசிக்கிறீங்க. கொடாடி சண்டை சில பேர் நின்று ரசிச்சு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிவசிவான எத்தனை பேர் ஓடுறாங்க? சிவசிவான அங்கேயே நின்று இருப்பாங்க. சிவசிவா எப்படி பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, ஏன் அங்கேயே நிற்கிறேன், இது வாயா அதை கேட்டுக்கிட்டே சிவசிவா எப்படி பேசுறாங்க, அப்படியா பேசுறது அப்படியே ஒரு காது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்? உள்ளுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த கெட்ட வார்த்தையை ரசிக்கிற தன்மை இருக்கு. இந்த சைக்காலஜி சொன்னா நம்ம உதைக்க வரோம். உண்மை, இது உண்மை. உண்மையை நான் சொல்றேன். நடராஜருக்கு முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு என்ன முடியலன்னா உன்னால அதை ரசிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஒரு பெண்ணை கேவலப்படுத்துற மாதிரி சீரியல்ல காட்டுறான், ஒரு பெண்ணை வில்லியா காட்டுறான், ஒழிச்சிருவான், அழிச்சிருவான், காலி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், அவ எப்படி நிம்மதியா இருக்கா நான் பார்த்துறேன் அப்படின்னு கண்ணை உருட்டி 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 வந்து நிக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோமே, எப்படி பார்க்க முடியும் நம்மளால? எப்படி நம்மளால பார்க்க முடியுது? சைக்கலாஜிக்கலாக நம்ம எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கோம்னா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? இதை பார்த்து 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 நம்முடைய மன அடுக்குகள்ல அது நிறையும் பொழுது வீட்டில் அதை செஞ்சு பார்த்தா என்னன்னு தோணும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு அந்நியனை உருவாக்கும். நான் சொல்றது 100க்கு 100. நமக்குள்ள அந்த கேரக்டரை நம்ம செஞ்சு பார்க்கணுன்ற ஆசை நமக்கு வரும். சிவனடியாரை பார்த்தோன்னா அவங்க திருநீர் பூசிருக்காங்க, நம்ம திருநீர் பூசிக்கணும் வருது இல்லை. பாசிட்டிவ் வர மாதிரி நெகட்டிவ் வரதானே செய்யும். அவங்க திருநீர் பூசிருக்காங்க, நம்மளும் திருநீர் பூசி. அவங்க உத்ராட்சி போட்டுருக்காங்க, நம்மளும் போட்டுருவோம். அவங்க சிவசிவான்னு சொல்றாங்க, நம்மளும் சிவசிவான். திருச்சி நம்மளுக்கு எல்லாம் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம். அது மாதிரிதான் கெட்டதும் நமக்கு படியும். நல்லது மட்டுமா மனசுல படியும், கெட்டதும் தான் இன்னும் சொல்லணும். கெட்டது வேகமா படியும். ரெகுலரா நான் 12-10 மணிக்கு வகுப்புக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை யாரும் பாராட்டவே மாட்டேங்க. என்னைக்கா ஒரு 10:01 வந்தா அப்படின்னா அவரால் முடியல. 10:01 வந்தாருங்க. 10:01 தான் வகுப்பு ஆரம்பிச்சாரு தெரியுமா? லேட்டர். அப்ப பாத்துங்க 11 வகுப்பு நான் சரியா பண்ணது இந்த உலகம் கொண்டாடாது. என்னைக்காவது ஒரு நாள் தட்டு தருமை விழுந்து எந்திரிச்சு வரேன்னு சொல்லுவாங்க. 10:01 பார்த்தீங்களா, அவரால் முடியல, இது நம்மளுக்கு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்களா. அந்த நெகட்டிவ் மட்டும்தான் மனசில் நிற்குது. சிவமா பார்த்து நம்மளை இன்னைக்கு வந்து சேர்த்துருச்சு. இல்லைன்னா என்ன பாடுபடுத்திருக்கீங்க? கொண்டு போய் நேராக கொண்டு போய் மெரினா பீச்சில் கடலில் தள்ளி விட்டுருக்கீங்க. என்ன பேச்சு பேசுனீங்க? நீங்க வந்தீங்களா? பண்ணா வகுப்புல உங்கள்கிட்ட காமிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி இல்லைங்க. குருவருள் இல்லைன்னா வரவே முடியாது. சரி, அடுத்து குருவருள்